ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷனுங்கிறத எப்படி மேனுவலாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவலேஷனுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இந்த ஓவலேஷன் டேயில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த ஓவலேஷன். ஸோ ஓவலேஷனுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதை கண்டுபிடிக்கிறதுலேயும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது. நம்ம மேனுவலாக கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது ஒரு சைடு அப்படின்னா, இன்னொரு சைடு நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், எக் ஒயிட் மாதிரியான மியூக்கஸ் இருக்கும், அவங்களுக்கு அடிவயிறில் வலி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓவலேஷனை அவங்க ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிடுவாங்க. இல்லை அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியலை, இல்லை அவங்களால கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அதுக்கு அடுத்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் இந்த உடம்பு சூடை வச்சு கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரே ஒரு விஷயந்தான் தேவை, பாடி டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுறதுக்கான தெர்மோமீட்டர். இது நீங்கள் எப்போலேருந்து கால்குலேட் பண்ணணும், இதோட டெம்பரேச்சர் எப்போ உங்களுக்கு ஓவலேஷனுக்கான ஒரு சிம்டமாக காட்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை எப்போலேருந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட பீரியட் டே ஸ்டார்ட் ஆன டேலேருந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு பீரியட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேலேருந்து கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பீரியட் டைமில் உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிருக்காது, வாய்ப்பே இல்லை வெடிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணுறதை விடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பீரியட் டே முடிஞ்ச டே, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 days பீரியட் இருக்குது அப்படின்னா 6th டேலேருந்து நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நீங்கள் எப்போ உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தான் இதை செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது நீங்கள் எந்திக்கிறப்போ, காலையில் நீங்கள் மார்னிங் எந்திக்கிறப்போவே பக்கத்தில் நீங்கள் இந்த டெம்பரேச்சர் பார்க்கக்கூடிய தெர்மோமீட்டரை வச்சுக்கிட்டீங்க, டிஜிட்டலோ இல்லை மேனுவலோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் எந்திக்கிறப்போவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ண பிறவோ இல்லை நீங்கள் வாக்கிங் போன பிறவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்குக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான டெம்பரேச்சரை நம்மளால் நோட் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்மளோட பாடி ஹீட்டு, நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு இதை பொறுத்தெல்லாம் மாறி இருக்கும். இதே நம்ம மார்னிங் எந்திக்கிறப்போ நம்மளோட உடம்புல ஒரு விதமான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இதை நீங்கள் உங்களோட பீரியட் முடிஞ்ச டேஸ்லேருந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இது எப்போ உங்களுக்கு ஓவலேஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ டெய்லி நீங்கள் நோட் பண்ணுறப்போ ஒரு 96.5 இருக்குது, இல்லை 97.2 இருக்குது. அதாவது 96.5லேருந்து 97.6 வரைக்கும் உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சடனாக ஒரு டே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு மேலே கீழே அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சடனாக ஒரு டே ஒரு ஹாஃப் இல்லை ஒரு 1 degree கூட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது 98 above இருக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கிச்சு வெளியே வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது எதுக்கு உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட கருமுட்டை வெடித்து வெளியே வந்த நாள்லேருந்து நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் செக்ரிகேட் ஆகும். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே நமக்கு பாடி ஹீட் அதிகமாகும். இது எப்போ வரைக்கும் அதிகமாகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பீரியட் வந்துருச்சு, மேபி நம்ம ஓவலேஷன் கரெக்டாக கால்குலேட் பண்ணல, இல்லை வேறு ஏதோ சம் ரீசன்ஸ்னால எக்கோட குவாலிட்டி கரெக்டாக இல்லை, ஸ்பேமோட குவாலிட்டி கரெக்டாக இல்லை, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நமக்கு சப்போஸ் பீரியட் நெக்ஸ்ட் டைம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு மறுபடியும் அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அந்த இடத்துல கட் ஆகிரும். இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனப்போ உங்களோட உடம்புல கண்டிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்கும்.
எப்போவுமே அது வந்து டவுன் ஆகாது. இதே நீங்கள் பீரியட்னால் அது டவுன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஓவுலேஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு இடத்துல சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது சடனான ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுதான் உங்களோட ஓவுலேஷனாக இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனாக இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கலாம், எப்போ இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பீரியட் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பீரியட் சைக்கிள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இது இன்க்ரீஸ் ஆகிற டைம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பீரியட் சைக்கிள் வந்து ஒரு 40 டேஸ் அப்படின்னா ஒரு 18th டேயோ இல்லை 19th டேயோ 20th டேயோ இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு முந்தின நாளே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக அதை நோட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு 4 hours நல்லா தூங்கி எந்திரிச்சு நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சரை உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு சிம்டம்ஸும் இது கூடவே இருக்குதா, உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக நோட் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா, மோஸ்ட்லி ஓவுலேஷனுங்கிறப்போ நமக்கு வந்து எக் ஒயிட்டில் மியூக்கஸ் வரும். அதாவது நீங்கள் உங்களுக்கான பெண்ணுறுப்புலேருந்து ஒரு மியூக்கஸ் வரும், அதை நீங்கள் கையில் எடுத்து பார்க்குறப்போ அது நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் அது விரிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சிம்டம். அதே மாதிரி உங்களுக்கு அடிவயிறில் சுருக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அடிவயிறு லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட மேல் வயிறில் எதுவும் இருக்காது, அடிவயிறும் உங்களோட ஒரிஜினல் ஏரியாவில் மட்டும் லைட்டாக ஒரு சுருக்குன்னு பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இது கூட ஓவுலேஷனுக்கான ஒரு சிம்டம் தான். அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி இருக்கலாம், இந்த மாதிரி முதுகு வலி கூட இருக்கலாம். இதெல்லாமே உங்களோட பீரியட் சைக்கிளோட மிடில் இருக்கும். உங்களுக்கு 4 weeks ஒன்ஸ் வந்து பீரியட் வந்துடும் அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு 2nd 3rd week இந்த மிடில் தான் உங்களுக்கு இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கூடவே உங்களோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னா ஃபீவருக்கான டேப்லெட் போடுறப்போவும் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக போடுங்க. நீங்கள் எடுத்த உடனே ஹை டோசேஜிலலாம் போட்டுக்க வேணாம். கொஞ்சம் நார்மலான டோசேஜில் இருக்கிற மாதிரியான டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை வீட்டிலேயே ஹோம் ரெமடினா கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓவுலேஷனை கரெக்டாக கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஒரே மாதத்தில் கிளிக் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஓவுலேஷனை கால்குலேட் பண்ணி அந்த ஓவுலேஷன் டைமில் கரெக்டாக ஒரு 5 days கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ கூட உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.